Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபேன்சி சாரீக்கு வந்து நெக் கிளாத் யூஸ் பண்ணி நான் ஸ்லீவ் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப நாளா நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். இந்த கிளாத்தும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போதான் ஸ்டிட்ச் பண்றதுக்கான நேரமே நமக்கு கிடைச்சது. சரி இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம முடிச்சிடலாம் அப்படினு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். கொடுத்தே ஆகணும். ரொம்ப நாள் ஆச்சு நான் கட் பண்ணி வெச்சு கூட. கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ரொம்ப நாளாக தைக்காமல் இருந்தோம்னா அதனோட நம்மளுக்கு மனசில் வந்து குறுகுறுன்னு இருக்கும். எப்போ வந்து அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருக்கும். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து தைக்கும்போது தான் கட் பண்ணுவேன். இன்றைக்கி தைச்சேன்னா நாளைக்கு இன்றைக்கி கட் பண்ணேன்னா நாளைக்கு தைக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கட் பண்ணுவேன். இல்லை இப்போவே தைக்கிறதா இருந்தாலும் இப்போவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். அப்படி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ரொம்ப நாளாக நான் கட் பண்ணி வைக்கிற ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே முடியாது. அது என்னமோ தெரியல, நான் ஸ்டிச் பண்ண புதுசுலேருந்தே அந்த மாதிரி தான் நடக்குது எனக்கு. ஸ்டிச் பண்ணிட்டோன்னாவே கட் பண்ண முடியறதில்ல. ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. அதனால் நான் மடமடன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அது வந்து யூஷுவல் தான். நான் இந்த வீடியோவில் வந்து அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ற டாபிக்கு நான் வரல. கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ளவுஸ் வந்து நார்மலாக நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் தைக்குமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஸ்லீவ் வந்து ஒரு 10 இன்ச்சு ஸ்லீவு. 10 இன்ச்சு ஸ்லீவுக்கு வந்து மேலே ஃபுல்லாக நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் வந்து அவங்களுக்கு வேண்டாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஸ்லீவில் கொஞ்சம் ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது கீழே வந்து எல்போவில் மட்டும் அந்த டிசைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபூட்டை வந்து நான் வந்து வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து நெட் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே நான் இந்த வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சிலிக்கான் பேஸ்டு வந்து ஃபூட் இருக்குது. சிலிக்கான் பேஸ்டு ஃபூட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காகவே நெட் கிளாத் வந்து தைக்கிறதுக்காகவே வாங்கியிருக்கேன். சரின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து தைக்கிறது தான் நிறைய டெய்லர்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அது வந்து ஃபூட்டில் வந்து போய் மாட்டிக்குது, கீழே மிஷின் அடியில் வந்து மாட்டிக்குது தைக்கும்போது. நானே நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் நிறைய மிஷின் ஃபூட்ஸ் வந்து கிடைக்குது. பட் வந்து நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நேராக போய் வாங்கணுன்னா நம்மளுக்கு பாதி அமௌண்ட்டு தான் வரும். பட் இல்லை, ஆன்லைன் ஷாப்பிங்குன்னு சொல்லும்போது டபுளாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கோங்க. இல்லை நேராக போய் உங்கள் இருக்கிற கடையில் வந்து கிடைச்சா நீங்கள் நேராக போய் கூட வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் தான் அது இந்த மிஷின் ஃபுட்ஸ் கிடைக்குது. பட் வந்து மிஷின் சேல் பண்ணுற இடத்துலையும் கூட ஒரு சில மிஷின்ஸ் ஃபுட்ஸ் மட்டும் கிடைக்குது. நான் வந்து நிறைய ஃபுட்ஸ் கலெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். கேதரிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அது மாதிரி இந்த மாதிரி நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் நிறைய மிஷின் ஃபுட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அது வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் உங்களுக்காக. நிறைய ஃபுட் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இல்லைன்னா அப்பப்போ நான் வந்து இந்த மாதிரி டிசைன் தைக்கும்போது அந்த யூஸ் பண்ணுற ஃபுட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் கூட இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே கூட நேராக போய் வாங்கிக்கோங்க. இது வந்து பிளாஸ்டிக் இருக்கும், இந்த மிஷினோட ஃபுட்டில் வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அடிப்பகுதியில். மேலே வந்து நம்மளுக்கு ஸ்டீல் தான் இருக்கும். நார்மல் மிஷின் ஃபுட்டோட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுதான் இருக்கும். கீழே மட்டும் நம்மளுக்கு அந்த பிளாஸ்டிக் இருக்கும். பிளாஸ்டிக்னால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக்கு நல்லா இருக்குது. சிலிக்கான் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இருக்குது அந்த ஃபுட்டில். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக அந்த நெட் கிளாத்தை வந்து நார்மல் ஃபுட்டில் தைக்கிற மாதிரியே தைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மிஷின் ஃபுட்லேயே தைக்கும்போது இந்த கீழே வந்து மாட்டிக்கும் அந்த பல்லு இருக்கு இல்லையா, மூவிங் டீத்துன்னு சொல்லுவோம், அந்த பல்லில் போய் அந்த நெட் கிளாத் வந்து மாட்டிக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நிறைய இந்த மாதிரி நெட் கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நான் நெட் கிளாத் வந்து ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஃபில்ட்டு வச்சு தைக்கிறேன்.
இப்போ வந்து இந்த நெட் கிளாத் வந்து நான் எதுக்கு ரெடி பண்ணுறேன்னா, ஸ்லீவுக்கு தான் ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நெட் கிளாத் வந்து நம்மளோட ஸ்லீவுக்கு வந்து எவ்வளோ நெருக்கமாக அந்த ஃபீட் வேணுமோ ஃப்ளீட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள், சென்டர் ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஃபீட்டு வரணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ப்ளவுஸ் ஃபுல்லாக வேணும், ஸ்லீவ் ஃபுல்லாக வேணும்னாலும் அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் கேப்பில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த மணி கோக்கும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் என்னென்னா நம்மளுக்கு டைமிங் மட்டும் நிறைய எடுக்குங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்கும்போது. என்னோட கஸ்டமரே வந்து கேட்டாங்க, என்ன இவ்வளோ வந்து காஸ்ட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக அந்த ஸ்லீவுக்கு வந்து வாங்கினேன். நான் எவ்வளோ வாங்கினேன்னா, ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜு, அப்புறம் நெட் கிளாத்து, அதுக்கப்புறம் அந்த பீட்ஸு, அப்புறம் ஸ்டிச்சிங் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 800 வாங்கினேன். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வந்து எப்படி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 800 வாங்கினேன். எவ்வளோ வேலை இருக்குது நீங்களே ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து கமெண்ட்டில் கூட சொல்லலாம், நீங்கள் இந்த இவ்வளோ ரேட் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். பட்டு வந்து இதனோட வேலை வந்து நான் ஒரு டைலராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இதனோட வேலை வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து முடிக்கிறதுக்கே நான் வந்து 4 டேஸ் எடுத்துக்கிட்டேன். 4 டேஸ் ஃபுல் டேவும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, பட் வந்து நம்மளுக்கு இருக்கிற வேலையில் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு 1 ஹவரில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுடுவேன். 1 ஹவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸாக ஒரு அந்த பீட்ஸ் வைக்கிறதுக்காகட்டும், பீட்ஸ் வைக்கிறதுக்காக ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆஃப் அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் வச்சு ஒரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த பீட்ஸ் வந்து நான் கோப்பேன். ஒரு 4 நாள்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர்னே வச்சுக்கலாம். 4 நாளுக்கு எவ்வளோ ஆகும்? 2 ஹவர் ஆகும். 2 ஹவர் வந்து 2 ஹவர்ஸில் வந்து அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 ஹவர், மொத்தம் 3 ஹவர்ஸ் ஆச்சு. 3 ஹவர்ஸோட காஸ்ட் வந்து நான் நார்மல் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து நான் எவ்வளோ வாங்குறேன்னா 270 ருபீஸ். அப்புறம் அந்த த்ரெட் பைப்பிங்கு, அப்புறம் வந்து அந்த மாதிரி பைப்பிங்ஸ் வைக்கிறது, இல்லை ஸ்லீவில் வந்து சின்ன சின்னதாக பஃப் வைக்கிறது, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் 300 சார்ஜ் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது 270 வச்சுக்கலாம். 270 ருபீஸ் வச்சுட்டு மீதி வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து அந்த 3 ப்ளவுஸோட காஸ்ட்டு எவ்வளோ வருது நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதோட காஸ்ட்டு சேர்த்தியே 3 ப்ளவுஸ்க்கு வந்து 270 இன்ட்டு 3ன்னாக்கா 750, ஒரு 60, 810 வருது. அதில் வந்து நான் இந்த நெட் கிளாத்து வாங்கின சார்ஜு, அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் வாங்கினது எல்லாமே சார்ஜ் போட்டால் ஒரு 900க்கு மேலே வந்துடும். பட் வந்து நான் ஒரு 800 தான் சார்ஜ் பண்ணேன். என்னோடய ஸ்டிச்சிங் சார்ஜில் கம்மி பண்ணிவிட்டு வாங்கினேன். இப்போ புரியுதா நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஏன் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ்ஸ் ஆகட்டும், டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காகட்டும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். நல்லா வரணும் அப்படின்ட்டு நினைப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த நெட் கிளாத் தைக்கும்போது எங்கேயாவது ஒரு சில இடத்துல அந்த மிஷினில் மாட்டிக்குமா, இல்லை அது கிளியாமல் டேமேஜ் இல்லாமல் நான் தைக்கணும். சிசர் பட்டால் கூட நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களுக்கு நம்ம கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு புரியறதில்ல. பட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்கு இந்த டிசைன் வேணும், பட் வந்து நீங்கள் சீக்கிரமாக தைச்சாலும் சரி, எவ்வளோ நேரம் தைச்சாலும் சரி, எங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு போய் என்ன இவ்வளோ ரேட்டா, இவ்வளோ ரேட்டெல்லாம் இல்லை, இவ்வளோ ரேட்டுன்னா ஓகே அப்படின்னு அவங்களாம் கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு தான் தெரியும் எவ்வளோ டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த ப்ளவுஸ்க்கு, எவ்வளோ வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்றது. ஈஸியாக நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸில் ஸ்டிச் பண்ணி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்காம இந்த மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்னாக்கா அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு தான் அது மாதிரி பேசுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து நம்மளோட கஷ்டத்துக்கு என்ன இவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தை, இவ்வளோ ரேட்டாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைக்கா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், நான் இவ்வளோ வந்து இதுக்கு வந்து சார்ஜ் மெட்டீரியல் வாங்கினேன், இதெல்லாம் சேர்த்து தான்க்கா இவ்வளோ டைம் ஆச்சு, அதெல்லாம் சேர்த்து தான்க்கா நான் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சும்மா பார்த்தோன்னே இந்த டிசைனுக்கு வந்து இவ்வளோ தான் ரேட் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கஸ்டமருக்கு வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. என்கிட்ட வர மோஸ்ட்லி 90% வந்து நான் சொன்ன காஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. நான் சொன்ன ரேட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக தைக்கிறாங்க. நான் வந்து எப்படி தைப்பேன் அப்படின்றது தெரியும். அதே சமயம் வந்து இது அவங்கள வந்து நம்ம பொய் சொல்லி ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் போடுற எஃபெக்ட்டுக்கும் நாம் செய்கிற வேலைக்கும் தான் நான் கூலி கேட்பேன். கண்டிப்பாக யாரையும் நான் வந்து ஏமாற்ற மாட்டேன். அது என்னோடய பாலிசி. நான் வந்து எப்போவுமே அதே மாதிரி தான். நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கூலி எவ்வளோ நாங்கள் டைம் எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் கூலி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்படியே அவங்க வந்து நிறைய பார்கெயின் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க, இல்லை எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருங்க வந்து அவங்கள பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் இல்லாத ஃபேமிலி, அதே மாதிரி கல்யாணம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்போது கூட நான் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் விட்டு கொடுத்துருக்கேன். இல்லாத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எனக்கு கல்யாணம்க்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சா கூட அதில் ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து அமௌண்ட் வாங்காமலே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அப்படி தான் நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய வந்து நாமளும் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இந்த டெய்லரிங் ஃபீல்டில். அவங்களுக்கு வந்து ஒரு சில கஸ்டமருங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சில கஸ்டமர் வந்து புரியுறதில்ல. நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஒர்க்கு வந்து எஃபர்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க சரியான அமௌண்ட்டு கொடுக்குறவங்கள பார்த்தாவே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு இப்படி அவங்க வந்து எவ்வளோ நல்லா தைச்சி கொடுத்தாலும் அந்த ஸ்டிச்சிங்கில் குறை சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையே இல்லை அந்த கஸ்டமரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பார்கெயின் பண்ணி கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவேன். நிறைய ஒரு டைம் பார்கெயின் பண்ணலாம், ஒரு ப்ளவுஸ் வந்து பார்கெயின் பண்ணலாம். எப்போவுமே கொடுக்கும்போது எல்லாம் பார்கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அமௌண்ட் சொல்லுவோம், பார்கெயின் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. ஒருவேளை நம்ம அந்த ப்ளவுஸ் தைக்கிற கூலியில் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட அந்த ப்ளவுஸோட குறையே சொல்ல மாட்டாங்க, நல்லதாக இருக்கும். நம்ம முன்னாடியே போட்டு காட்டுவாங்க, நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, நல்லா தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு வருஷமாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கே நம்மளுக்கு தெரியும். இல்லை ஒரு 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் தைக்கிறவங்களுக்கே அவங்களோட மெஷர்மெண்ட் என்ன எங்கே மாறி இருக்குது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அளவு, இப்போ ஒரு அளவு, அந்த எல்லாரோட டீட்டெயில்ஸும் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு தெரியும். பட் வந்து என்னமோ இன்றைக்கி தான் கொடுத்து ப்ளவுஸு இன்றைக்கி தான் தைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம ரேட்டு வந்து கூட வாங்கிட்டோம்னாக்க தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் கூட வாங்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. இது நாம் வந்து அவங்க கேட்ட வந்து ரேட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம், அவங்க கேட்ட ரேட்டு நம்ம கொடுத்துட்டோம், அதனால் ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. அந்த கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. பட் வந்து நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் விட்டுடுவேன். அப்படியே அதே ஓவராக பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னோட கஸ்டமரே எனக்கு வேணாம், நீ என் கஸ்டமராகவே இருக்க வேண்டாம், நீ எங்கேயோ ஸ்டிச் பண்ணிக்கோப்பா, உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சின்னதாக இந்த மாதிரி ஃபில்ட்டு வச்சுட்டு நான் இப்போ வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு லைன் வந்து ஒரு சேர்ந்தாப்புல ஒரு பீட்ஸ் வச்சுட்டோம்னாக்கா அடுத்த பீட்ஸ் வைக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்க லைனை வந்து சூஸ் பண்ணி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்னில் நம்மளுக்கு வந்து வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பீட்ஸ் தைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ நூல் வந்து சிக்காகும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் தைக்கிறோம், எதுக்கு இந்த பீட்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பீட்ஸாக நம்ம வைக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். நீங்களும் ஒரு டைலர் தானே. அப்படி இல்லை நீங்கள் டைலராக இல்லாமல் இருக்கிறீங்களா, என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் நான் எவ்வளோ வேலை பண்ணுறேன்னு. ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்லீவ் வந்து முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சாரியோட ஃபஸ்ட்டு வந்து நான் காட்டியிருப்பேன் சாரீ, என்ன சாரீ அதுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து 800 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி அனுபவம் நிறைய இருக்குது. ஒன்றொன்றும் ஷேர் பண்ணணும்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடலாம். பட் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுற டிசைனை மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னோடய வீடியோஸ் வந்து லேட்டாக வருது. நடுவில் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோஸ் போட முடியல சரியாக ரெகுலராக. இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். ஒன்று வைக்கிறோமா, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன். ஃபுல் கிளாத்தும் நெட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். பட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. யாராவது வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கின் தெரியும் அப்படின்ற மாதிரி. சரி, அவங்களோட சாய்ஸ்க்கு நான் விட்டுட்டேன். பேக் சைடு வந்து இந்த மாதிரி டபுள் ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கேன் கிளாத்லேயே. பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். இதுலேயே நம்ம நெட் கிளாத் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். பட் வந்து நெட் கிளாத் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அவங்க வேண்டான்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் அது அவங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதோ தெரியல. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் செட் ஆகலைனாக்கா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.